சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி நம்ம லெவல் பேக்கேஜ் போட்டோம். அவர் நம்மளுக்கு பாதி gift பண்ணி விட்டாரு. அதில் பேலன்ஸ் வந்த டைமண்டை ப்ரோ நீ எனக்கு அதில் போய் ஸ்பின் போட்டு கொடுத்துரு ப்ரோ அப்படின்ட்டுருப்பாரு. கண்ணு ஒரு இதில் கண்ணு வந்துடுது, அதை போட்டு எடுத்து ஸ்பின் பண்ணி எடுத்து கொடு ப்ரோ அப்படின்ட்டுருப்பாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு அக்கா பண்டில் எக்யூப் பண்ணிட்டு ஏகேவுடைய கன் கிரேட்டை வந்து நம்ம கையிலேருந்து எடுத்துருப்போம். எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்பின் போட உள்ளே போகலான்னு சொல்லி போவோம். உள்ளே எஃப்எஃப்னு கார்டு கொஞ்ச நேரம் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டோக்கன் தான் நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்கும். அதோட அதுவே 3 ஈவெண்ட்டில் இருக்கும். சரி மாற்றி மாற்றி ஸ்பின் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை கண்ணை வச்சு பார்ப்போம். அது வெறித்தனமாக இருக்கும். அதோட சரின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் இருக்கும், அதில் போடலான்னு தான் பார்ப்பேன். சரி வேணான்னு சொல்லி இந்த கன்னில் வந்து ஸ்பின்னு போடலான்னு பார்ப்பேன். இதில் MP5 UMP நல்லாயிருக்கும். அதோட சரி ஸ்பின் போடலான்னு சொல்லி ஒரு 90 போடுவேன். அதுக்கப்புறம் நல்லா சுற்றின்னு 1 2 2 1 1 என்னங்க இப்படி தரானுங்க 2 1 1ன்னு. சரி இதில் கூட 3 2 கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் திரும்பி இதில் இன்னொரு 90 போடலாம் பார்ப்பேன். சரி நல்லா டச் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு 90 போடுவேன். அதுக்கப்புறம் 1 1 1 2 1 ஒரே ஒரு 2 தாங்க கொடுத்துருக்கானுங்க. மற்ற எல்லாம் 1ங்க 6 டோக்கன் தாங்க 90 டைமண்டுக்கு. அதோட சரின்னு சொல்லி இன்னொரு 90 போடுவேன். அது நல்லா சுற்றின்னு அதுக்கப்புறம் டச் ஆகி 1 2 1 1 இதுலேயும் அதேமாதிரி 2 ஒரே ஒரு 2 தாங்க கொடுத்துருக்கானுங்க. அதோட சரின்னு சொல்லி இதில் டபுள் பேரில் இன்னொரு ஸ்பின்னு போடுவேன். பார்த்தா இதில் கூட ஒரு 3 கொடுத்துருப்பானுங்க. சரி இப்படி கொடுத்தா கூட ஓகேங்க. இப்போ அவர் ஐடியில் 42 டோக்கன் இருக்கும், 200 சில்லற டைமண்ட் தான் இருக்குது. அதோட சரின்னு சொல்லிட்டு 90 டைமண்ட் போடலாம் சொல்லி இந்த கன் இதில் வந்து இன்னொரு 90 போடலாம்னு சொல்லிட்டு டச் பண்ணிட்டு 90 போடுவேன். அப்புறம் நல்லா சுற்றின்னு 1 2 1 2ன்னு விழும். சரி இதோட ஒரு 3 2 வந்துருக்குது. அடுத்து அவர் ஐடியில் இன்னும் 203 டைமண்ட் இருக்குது. சரி நல்லா டச் பண்ணிட்டு இன்னொரு கப் போடலான்னு சொல்லிட்டு நல்லா டச் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் போடுவேன். பார்த்தா 1 1 1 1ன்னு 5 ஸ்பின்னுமே 1 கொடுத்துருவாங்க. அதோட சரின்னு சொல்லி அதையும் ஓகே கொடுத்துட்டு 37 டைமண்ட் தான் இருக்குது அவர் ஐடியில். சரின்னு சொல்லிட்டு இந்த ஐடியில் ஒரு 9 ஸ்பின் இருக்குது, 9 டைமண்டுக்கு ஒரு ஸ்பின் இருக்குது. அதோட சரி கிராண்ட் ப்ரைஸ் வேறு க்ளோவெல்லாம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 9 டைமண்டுக்கு ஒரு ஸ்பின்னு போடுவேன். அப்புறம் நல்லா சுத்தம் பார்த்தா ஒரு கன் கிரேட் கொடுப்பானுங்க. சரி என்ன பண்ண சொல்லி ஓப்பன் பண்ணுவேன். அதில் பார்த்தா அதில் ஒரு பர்மனெண்ட் போயா ஸ்கின் தருவானுங்க. அப்படி சரின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துட்டு பேலன்ஸ் ஒரு 24 டைமண்ட் வரும். அதில் ஒரு 20 டைமண்டுக்கு ஒரு ஸ்பின்னு போடலான்னு சொல்லிட்டு அதிலே போய்ட்டு இன்னொரு ஸ்பின்னு போடுவேன். சரி சொல்லி 20 டைமண்ட் டச் பண்ணிட்டு ஸ்பின்னு போடலான்ட்டு அப்படியே ரொம்ப நேரம் சுற்றினதுக்கப்புறம் பார்த்தா 2 டோக்கனில் தந்துடுவானுங்க. சரின்னு சொல்லி அதையும் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் ஐடியில் ஆச்சு அந்த க்ரோஸர் ஸ்கின்னை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வெப்பனுக்குள்ளே போயிட்டு க்ரோஸர் ஸ்கின்னை பார்க்க போவேன். பார்த்தா டவுன்லோட் பண்ண சொல்லுவானுங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா அது பேஸ்ட் ஸ்கின்னுங்க, டபுள் அக்ரெசிவ் தான். சரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல